எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாட்டு தீவனம் நான் சொன்னேன் இல்லையா, விதைக்கிறேன்ட்டு. அது விதைச்சி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்து அறுத்து மாட்டுக்கு போடலாம். மாடு வந்து நல்லா சாப்பிடும். அதுக்கு தகுந்தாப்புல மாடு நல்லா பால் கறக்கும். இது மாட்டுக்கு ஒரு விதமான சத்து தான். ஆனால் வந்து இது என்னென்னா யூரியா அந்த மாதிரி உரம் போட்டு தான் இதை வளர்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மண்ணில் வந்து எப்போவுமே உரச்சத்து இருக்குமானா அது இருக்காது. போதுமான அளவு உரச்சத்து இருக்காது. இது போட்டதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே உழுது விட்டு இருக்க முடியாது. டிராக்டரை கொண்டு வந்து உழுதுட்டு இருந்தால் இது வளராது பின்ன. இது அதனால் நம்ம வந்து இதுக்கு உரம் வந்து யூரியா தான் கொடுக்குறோம். மாட்டு உரம் அந்த மாதிரி இயற்கை உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மாடு வந்து அதை சாப்பிடாது. அதுதான் ஒன்று பார்த்துக்கோங்க. இதுதான் மாட்டு தீவனம்.